Hi friends, நான் உங்க சுபைதா zacs.kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, actually என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஆச்சு ஸ்வீட் சாப்பிட்டு. அதே மாதிரி நம்ம சேனல்லையும் வந்து ஸ்வீட் ரெசிபி அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீட்ல பார்க்கும்போது வீட்ல வந்து தேங்காய் இருந்துச்சு. இது வந்து டெசிகேட்டட் கோகோனட் சொல்லி கடையில ரெடிமேடாவே கிடைக்குது இல்ல. அந்த இதை தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். இது வீட்ல கொஞ்சம் தேங்காய் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வீட்ல பாத்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் இருந்தது. இது ரெண்டையும் வச்சு ஒரு சூப்பரான லட்டு செய்யலாம். எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது செய்யறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஸோ குவிக்காவும் செஞ்சிடலாம். ஸோ நானும் வந்து சீக்கிரமா செஞ்சு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இந்த தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 கப் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்க தேங்காவை துருவிட்டு அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் 1 டின் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஊற்றிட்டு நம்மளுக்கு கரெக்டாக அந்த லட்டு பதம் வர வரைக்கும் ஊற்றிக்கணும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த கலந்து வச்சுருந்ததை நம்ம கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படியே வந்து லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துடலாம். நல்லா இப்போ கையில் உருட்டுனா இந்த மாதிரி லட்டு வந்து பிடிக்க வர பதம் வந்துருச்சு. எனக்கு வந்து மொத்தம் 3/4 டின் வந்து யூஸ் ஆகிருக்கு. மிச்சம் வந்து நான் வந்து வேறு ஏதாவது ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த தேங்காயோட ஃப்ளேவரே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணல. ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நம்ம பிடிச்ச லட்டுவை மேலாக்கில் கொஞ்சமாக அந்த தேங்காயில் கோட் பண்ணி அப்படியே வந்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான லட்டு. இது வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணால் யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.